அதனால வந்து ஒண்ணு இவங்ககிட்ட கேட்டேன், சரண்யாகிட்ட கேட்டேன். சரண்யா வந்து யார் யார் இருக்காங்க? அப்ப இந்த மேடையில வந்து டிவி இதில இருக்கிற ஓடிடி தளங்கள்ல இருக்கிற கன்டென்ட் மேக்கர்ஸ்க்கு, ஓனர்ஸுக்கு, இல்ல அதனுடைய நிர்வாகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புறேன் நான். ஒரு டெக்னீஷியனா. ஏன்னா, புலன் விசாரணை முடியிற வரைக்கும், அந்த படத்துக்கான சம்பளங்கிறது எனக்கு வந்து, அந்த படத்துல லைட்மேன் வாங்குன சம்பளத்த விட, இல்ல புரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ் வாங்குன சம்பளத்த விட, இல்ல டிரைவர் வாங்குன சம்பளத்த விட என் சம்பளம் ரொம்ப கம்மி. ஆனா, அந்த சம்பளத்துக்காக நான் வேலை செய்யல. இந்த படைப்பு என்னோட படைப்பு. இது என்னுடைய கனவு. இந்த கனவுக்கான அன்னைக்கு ரூ. 1,00,00,000 அதனோட பட்ஜெட்டு. என்னோட அப்பா, அம்மா கூட என்ன நம்பி ரூ. 1,00,00,000 இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுதான் என் சம்பளம்னு நான் நினைச்சேன். அப்ப அந்த என்னுடைய கனவு படைப்பாகும்போது, அதுக்குண்டான மரியாதை என்ன வந்து சேர்ந்துரும். முதல் நாள் நான் வந்து புலன் விசாரணை ரிலீஸுக்கு முதல் நாள், ஒரு 3 மாசம் வாடகை கொடுக்க முடியாத ஒரு பிச்சைக்கார தன்மை தான் என் தரித்திரமான நிலைமை. ஆனா படம் ரிலீஸ் ஆன மறுநாள் வந்து என் வீட்டு முன்னாடி 3 கார் வந்து நின்னுட்டு இருக்கு. அன்னைக்கு நான் கோடீஸ்வரன். அதுதான் அந்த உழைப்புக்கான வெகுமதி. ஆனா இப்போ வந்து இது மாதிரியான வரும்போது ஜி5ல இருக்கிற கௌஷிக், உங்க பேர் என்னால மறக்க முடியாது. என்னோட மகன் பேர் கௌஷிக். அதனால வந்து உங்க பேரை சொன்னோடனே உங்களுக்கு இந்த வேண்டுகோள் வைக்கணுங்கிறதுக்காக உங்க பேரை ரிமெம்பர் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். அது ஈஸியா என்னோட மகனோட பேரா இருந்தது, அதில் வச்சுட்டேன். அப்புறம் இன்னொருத்தர் விஎஸ் ராகவன், பழைய விஎஸ் ராகவன் பேரை கொண்டு வந்து உங்க 2 பேரையும் பேரு என்னன்னா, இவங்களுக்கு உண்டான வந்து ரெகக்னைஸ் இருக்கணும். இப்போ வந்து சவுந்தரராஜன் இன்னைக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இது படத்தை கொடுத்துருக்காரு. இது பிரீமியர் பண்ணும்போது சவுந்தரராஜன்ங்கிற ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கணும். அது பெரும்பாலான வெப் சீரிஸ்ல அது கிடைக்கிறதே இல்லை. வெறும் அந்த சேனல்ஸோட போயிடுது. ஜி5னா ஜி5, வந்து ஜியோ ஸ்டார்னா ஜியோ ஸ்டார், இல்லை சோனினா சோனி, நெட்ஃப்ளிக்ஸ்னா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு ஆயிடுது. அப்போ அதில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ், அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் யாருக்குமே வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடிச்சுன்னா அந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் அது இங்கே வந்து இப்போ வந்து சுழல்லாம் பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனால் அதில் இப்போ யார் நடித்தாங்கன்னா என்னால் சொல்ல முடியாது. அப்போ தயவுசெய்து நீங்கள் சேனல்ஸில் இருக்கிறவங்க ஏன்னா திரைப்படத்தை விட கம்மியான சம்பளம் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அவ்வளோதான் கொடுக்க முடியும் அதில். ஆனால் திரைப்படத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அவங்களோட வாழ்க்கை வேற விதமாக இருக்கும். வெற்றி அடைஞ்சதுன்னா வேற விதமாக இருக்கும். இதில் வெற்றி அடைஞ்சாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது தயவு செய்ததுனால. அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல ரெகக்னைஸ் வர மாதிரியான அந்த ட்ரெய்லர்ஸ் வரும்போது கூட நீங்கள் அவங்களுக்கு பேரை அதை வந்து வெறும் சேனல்ஸ் நேம் மட்டும் இல்லாமல் அதை பண்ணணுங்கிறது கௌஷிக் எனக்கு கொடுக்குற வேண்டுகோள். தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் பார்க்கும்போது, ஏன்னா அது உழைப்பு வந்து என்னோட ஒய்ஃப்